ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலை போயிடுச்சுக்கா. ஐயோ, என்னமா சொல்ற? ஆமாக்கா, கடை ஓனர் இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கடையை இன்னொருத்தருக்கு வித்துட்டோன்னு சொன்னாரு. அப்படியே நீங்க வேற வேலையை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாருக்கா. அட பாவி மனுஷா, திடீர்னு ஏன் அந்த முடிவு எடுத்தாரு? காரணம் எதுவும் பெருசா சொல்லாம அவர் என்கிட்ட நிலாவோட ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்டா வாங்கின அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உன்னுடைய முதுகெலும்பா இருந்தது அந்த வேலையும் அதுல இருந்து வர வருமானம் தானே விஜி. வேலையும் பறிப்போய் வாங்கின கடனையும் திருப்பி கொடுன்னு இப்படி கழுத்து நெரிச்சா நீ என்னமா பண்ணுவ? அதுதான்க்கா எனக்கு ஒன்றும் புரியல. விஜி, மனச தளர விடாத. ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவை கடவுள் கண்டிப்பா திறப்பான். வேற இடத்துல வேலையை தேடு. நிச்சயமா உன் உழைப்புக்கு இதை விட பெரிய வேலை கிடைக்கும். அவ்வளவு உதவியா இருந்த அந்த கடை ஓனரா இப்படி கழுத்தறுத்தான். ச்சே, இந்த உலகத்துல எவனையுமே நம்ப முடியலடா சாமி. சரி, பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாவது திருப்பி தரனாவது பேசுனியா? பேசுனேங்க்கா, ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்கல. ஒன்னு அந்த 5 லட்ச ரூபாவை மொத்தமா திருப்பித்தா, இல்லனா சென்னையில இருக்கிற அவரோட மச்சான் கடையில வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சுக்கோன்னு சொல்றாருக்கா. இது நல்ல விஷயம் தானே. திரும்ப வேலையும் கொடுத்து பணத்தை திருப்பி கொடுக்கற வழியை காட்டியிருக்காருல்ல. என்ன விஜய் அப்படி பாக்குற? என் விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமாக்கா? நான் யாரை என் வாழ்நாள பாத்திரவே கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த அரக்க இருக்கிற ஊருக்கா சென்னை. அவன் சுவாசிக்கிற காத்த கூட நானும் என் மகளும் சுவாசிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனை 100 கிலோமீட்டரை தாண்டி இந்த ஊர்ல நாங்க ஒதுங்கி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். திரும்ப சென்னைக்கே போகணும்னு சொன்னா எப்படிக்கா? அட என்னம்மா நீ, காக்காவுக்கு பயந்து வடை சுடமாட்டேன்னு சொல்ற கதையா இல்ல இருக்கு. சென்னை என்ன உன் வீட்டுக்காருக்கு மட்டும் சொந்தமா சொல்லு? அவன் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறது பரவாயில்ல, அவன் இருக்கிற ஊர்ல கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்புமா. நீ செஞ்ச தவமா இல்ல கடவுள் உனக்கு கொடுத்த வரமான்னு தெரியல. ஒரு திறமையான பொண்ணு உனக்கு கிடைச்சிருக்கா. அவளுடைய எதிர்காலத்தையும் உன்னுடைய சூழ்நிலையும் மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு சென்னைக்கு போற வழிய பாருமா. பிறந்ததும் தாய் ஊட்டுற பாலுக்கும் செத்ததுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க வாயில ஊத்துற பாலுக்கும் இடையில இருக்கிற சின்ன ஓட்டந்தாமா வாழ்க்கை. அதை நீ உனக்காகவும் உன் மகளுக்காகவும் மட்டும் வாழ்ந்தாகணும். யோசிக்காம சென்னைக்கு கிளம்புற வழிய பாருமா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். என்னது சென்னையா? ஆமா கண்ணு, நீயும் உன் அம்மாவும் சென்னையில குடியேற போறீங்க. அப்படியாமா? ஐ ஜாலி 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 ஜாலி. அக்கா, அவகிட்ட ஏன்க்கா சொன்னீங்க? நிலா, இங்க பாரு, பாட்டி சும்மா சொல்றாங்க. நம்ம சென்னைக்கெல்லாம் ஒண்ணு போகல. ஏமா சென்னைக்கு போலாமேமா? பீச், மாலு, ஃப்ளைட்டு, கப்பல், பறக்கிற ட்ரெயின் இதெல்லாம் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா. அதெல்லாம் இல்ல, நான் லீவ்ல கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன். ஆனா நம்ம பெர்மனன்ட்டாலாம் அங்க போக முடியாது, புரியுதா? அம்மா ப்ளீஸ்மா, ஏமா இப்படி பண்ற? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. குழந்தை ஆசைப்படுறால, போய் வா விஜி. அக்கா, மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ஒத்துக்கம்மா ப்ளீஸ்மா, ஒத்துக்கேயம்மா. நிலா, நீ கெஞ்சி கேட்டாலும் சரி கொஞ்சி கேட்டாலும் சரி, சென்னைக்கு நம்ம போகல, புரியுதா? வா. நான் சொன்னா கேட்க மாட்டேன், சாமி சொன்னா கேட்பல. சென்னைக்கு போகலாமா இல்ல போக வேண்டாமான்னு இதுல 2 சீட் இருக்கு. உன் முடிவை சாமி எடுக்கட்டும். நிலா கண்ணு, கண்ணை மூடிக்கிட்டு இதுல ஒரு சீட் எடுமா. கடவுளே, சென்னைக்கு போலான்னு சீட்டு வரணும். கடவுளே, சென்னைக்கு போக வேண்டான்னு வரணும்.
போலான்னு வந்துருச்சு. ஏ ஜாலியே. பெரிய சாமி போட்ட உத்தரவுல உன் குட்டி சாமியோட சந்தோஷத்தை பாத்தியா? கிளம்புமா, எல்லாம் நல்லதே நடக்கும். ஃப்ளைட்டுமா, பாருமா, ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டு. அங்க பாருங்கம்மா, மெட்ரோ ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின். அங்க பாருங்க, மெட்ரோ ட்ரெயின். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. யாரு இங்கடி சுந்தரபாண்டி? அங்கடி யாரு? சார், நான் விஜயலட்சுமி பேசுறேன் சார். தேனியில இருந்து வரதா சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமாமா. ஆ, எங்கம்மா இருக்கீங்க? ஆ, சென்னை வந்துட்டேன் சார். அதான் எங்க வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா. வலசரவாக்கம், லட்சுமி நகர், 9வது தெருன்னு கேட்டு வந்துருங்க. ஆ, சரி, ஓகே சார், தேங்க்யூ.